Good morning, Vanakkam, and welcome to Dr. Naanga Eppadi Irukkanum நிகழ்ச்சி. ஹியூமா ஹாஸ்பிட்டலுடைய ஃபவுண்டர் அண்ட் டைரக்டர் டாக்டர் ஹிசாமுதீன் பாப்பா அவர்கள்கிட்ட பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம்மா. ஸோ இன்னைக்கு நம்ம ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸோட எக்ஸ்டென்ஷன் பற்றி பார்க்க போகிறோம் இல்லையா? ஸோ ஆஸ்துமா ஆக்சுவலாக அதோட எக்ஸ்டென்ஷன் தான் ப்ராங்கைட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்களே டாக்டர், அதை பற்றி என்ன? ஆஸ்துமா நான் சொன்னல கன்ஸ்ட்ரிக்ஷன் ஆகும் அப்படின்ட்டு. ஸோ கன்ஸ்ட்ரிக்ஷன் ஆச்சுன்னா தெர் ஆர் செக்ரீஷன்ஸ், லங்கில் செக்ரீஷன்ஸ் ஆகும். Now these secretions, இப்போ ஸ்டேசஸ் எப்படி தண்ணி ஸ்டேசஸ் ஆச்சு அதே மாதிரி தான் இந்த லங்கில் செக்ரீஷன் ஸ்டேசஸ் ஆச்சுனாக்கா தே பிகம் இன்ஃபெக்டட். ப்ராங்கை என்றது லங் பைப்ஸ், ஐட்டிஸ் என்ன இன்ஃபெக்ஷன். ஸோ ப்ராங்கைட்டிஸ் என்றது this secretions that are accumulated in the lung, they become infected, so it's called bronchitis. Okay, so இதுக்கும் ஆஸ்துமாக்கும் எப்படி இது ரிலேஷன்? இதுக்கும் ஆஸ்துமா சம்மந்தம் இல்லை. இட்ஸ் a sequelae. See, ஃபார் எக்ஸாம்பிள் ஆஸ்துமா இருந்தால், க்ரானிக் ஆஸ்துமா இருந்தால் செக்ரீஷன்ஸ் வரும், இந்த ப்ராங்கோடைலிட்டிஸ் கொடுப்பா இதாகும். பட் தெர் வில் பி சர்டன் அமௌண்ட் ஆஃப் செக்ரீஷன்ஸ். நான் இஃப் தீஸ் செக்ரீஷன்ஸ் ரொம்ப அதிகமாகிடுச்சு இருந்துச்சுனாக்கா, ஸ்டேசஸாக இருந்துச்சுன்னா லங்கில் இன்ஃபெக்ஷன் ஆகும். அந்த லங் இன்ஃபெக்ஷன் இஸ் கால் ப்ராங்கைட்டிஸ். அது ஆஸ்துமானால தான் ஆகணும்னு தேவையில்லை. அகெயின் இட் கேன் ஹேப்பன் டு எனி அதர் திங். அகெயின் ஏரில் யூனோ முக்கால்வாசி லங் ப்ராப்ளம்ஸ் ஆர் இன் தி ஏர். நான் இந்த ஏர் எல்லாமே இருக்கும். நம்ம ஊரில் வாயை மூடிட்டு இரும்புறதில்ல, வாயை தும்புறதில்ல. ஸோ இப்போ எனக்கு ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னாக்கா, நான் காஃப் பண்ணேன்னா, நான் தும்புனேன்னாக்கா, இமீடியட்லி திஸ் இன்ஃபெக்ஷன் இஸ் ட்ரான்ஸ்மிட்டட் இன் தி ஏர். அண்ட் இப்போ இந்த ரூமில் நம்ம கூட இருக்கிறவங்க அத்தனை பேர் ஒரு ரூமில் இருக்கோம்னாக்கா இது இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆகுது. இப்போ நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன்ஸில், ஏரோப்ளைன்ஸில், சினிமா தியேட்டர்ஸில், மால்ஸில், மார்க்கெட் பிளேஸில் இதெல்லாமே இந்த ஏர் வியாதி இருந்துகிட்டே இருக்கும். ஸோ நீட் நாட் பி ஒன்லி ஆஸ்துமா, எனி அதர் திங் இன்ஃபெக்ஷன். தெர் இஸ் செக்ரீஷன் இன் த லங் டிஷ்யூ ரியாக்ட் பண்ணுது. அந்த செக்ரீஷன் இன்ஃபெக்ட் ஆகிடுச்சுன்னா இட் இஸ் கால்ட் bronchitis and you have to treat it. ஸோ bronchitis ஓட மேஜர் சிம்டம்ஸ்லாம் என்ன டாக்டர்? காஃப். ஸோ இப்போ லங்ஸில் ஏதாவது இரிட்டன்ட் இருந்துச்சுனாக்கா ஒன்று வீஸ் ஆகுது, ரெண்டாவது காஃப் ரிஃப்ளெக்ஸ் பாடியுடைய நார்மல் மெக்கானிசம் டு த்ரூ அவுட் தி திங்ஸ் இந்த லங். இரும்பல் வருதுன்னாக்கா காஃபில் ட்ரை காஃபாக இருக்கும், அது அலர்ஜிக் காஃப். அதே நேரத்தில் இந்த செக்ரீஷன்ஸ்னால இருக்கிறது நல்ல சளி, இந்த கொல்லுன்னு சவுண்டு கேட்கும். இரும்புனாலே அந்த ஒரு சவுண்டு கேட்கும். அந்த சவுண்ட் தி பாடி இஸ் ட்ரைங் டு த்ரூ அவுட். உள்ளே இருக்கிற இதை விஷம்னு நினச்சிக்கலாம், பாய்சன். தட் இன்ஃபெக்ஷன் இஸ் அ பாய்சன் ஃபார் த பாடி. அதை த்ரோ பண்ணுறதுக்காக காஃப் இஸ் அ ரிஃப்ளெக்ஸ். இருமுன உடனே நம்ம சளி துப்புறோம் இல்லைங்களா? திஸ் இஸ் வாட் எக்ஸாக்ட்லி ஹேப்பன்ஸ். ஓகே, இப்போ நிறைய பேருக்கு கோல்ட் ஏரை ப்ரீத் பண்ணும்போதோ இல்லை கோல்ட் ப்ராடக்ட்ஸ், சில்லான ஐட்டம்ஸ் எதாவது சாப்பிடும் போதோ தே ஆர் ப்ரோன் டு திஸ் காஃப் கோல்டுனா. ஸோ இது எப்படி ஒரு லைஃப் லாங் இப்படியே நம்ம சாப்பிடாம அப்படியே கண்டினியூ பண்ணுறதா? அது ஒன்றும் இல்லைம்மா. இப்போ கோல்ட் ஏர்ன்றீங்க, வாட் ப்ரிவென்ட்ஸ் யூ ஃப்ரம் ஹேவிங் அ ஸ்மால் மாஸ்க்? ஒரு துணி அப்படி வச்சுட்டு அந்த காற்று உள்ளே இது போகாமல் இருக்கிறதுக்கு. சி எவ்ரிதிங் ஹவு யூ டேக் இட். உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு எனக்கு கோல்டு விஃப் ஆஃப் ஏற்பட்டு ஆகுது, இல்லை நான் வெளில போனேன்னா இந்த மாதிரி ஆகுதுன்னா யூ ஸ்டார்ட் ப்ரிவென்டிங் யுவர் ப்ராப்ளம். நீங்கள் ஐ எம் அ வெரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அப்ரோச் டு திஸ், பிகாஸ் I want the patients to prevent something to go to and they themselves can prevent it from going to the doctor. So you protect yourself. You have a mask, you have a piece of cloth, or you tie இப்போ ஸ்கூட்டர்லாம் பார்ப்பீங்க ஸ்கார்ஃப் கட்டின்னு போகிறாங்க. Now they have started learning it because the dust is an allergen. Okay doctor, so இதை எப்படி நம்ம கியூர் பண்ணலாம்? Nothing cure. Medication, bronchitis you prevent what is happening. Yes. Then you go to the doctor, he gives you the antibiotic. அதுக்கு தகுந்த நார்மலாக என்ன பண்ணுவோன்னா, அது கூட நம்ம சரி இந்த இன்ஃபெக்ஷனுக்கு இது கொடுக்கலாம். சளி டாக்டர் யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு சளி வருதா, சளி என்ன நிறமாக வருதுன்னு கேட்பா. இந்த வெள்ளையாக வந்த சளி அதில் இன்ஃபெக்ஷன் இல்லைன்னு அர்த்தம். மஞ்சளாக வந்துச்சுன்னா அது ஒரு டைப் ஆஃப் இன்ஃபெக்ஷன். பச்சையாக வந்துச்சுன்னா ரொம்ப டிசீஸ் இதாகிடுச்சு, அது இன்னும் ஸ்ட்ராங்கர் இன்ஃபெக்ஷன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அது பண்ணுவோம். ஸ்பியூட்டம் டெஸ்ட் பண்ணுவாங்க, கல்ச்சர் பண்ணுவாங்க. எங்கள் ஊரில் தான் ஸ்பியூட்டம் கல்ச்சர் பண்ணாமல் ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுக்குறோம். வெளிநாட்டிலலாம் எப்போதும் எடுத்த உடனே ஆன்டிபயோட்டிக் கொடுக்க மாட்டேன். சளி இருந்துச்சுனாக்கா அந்த சளி பரிசோதனை கொடுத்து அதை கல்ச்சர் சென்சிட்டிவிட்டி பார்த்து அதுக்கப்புறம் தான் ஆன்டிபயோட்டிக் கொடுப்பேன். பட் அந்த நம்பர் ஆஃப் பாப்புலேஷனுக்கு நம்ம பாப்புலேஷனுக்கு அது பண்ண முடியாது. நம்ம வர கவர்மெண்ட் ஜெனரல் ஹாஸ்பிட்டலில் வர்ற அத்தனை பேஷண்ட்டுக்கு நம்ம சளி கல்ச்சர் பண்ணி கொடுக்கணுன்னாக்கா
இது ஆகிற காரியம் இட்ஸ் நாட் பாசிபிள். ஸோ வி ட்ரீட் அவுட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஆன்டிபயோட்டிக் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி பண்ணோம் தவிர. ஸோ அப்புறம் கிவ் தி அப்ராப்ரியேட் ஆன்டிபயோட்டிக், தட் இஸ் தி ட்ரீட்மெண்ட். ஓகே ஓகே டாக்டர், நெக்ஸ்ட் நிமோனியா பற்றி சொல்லுங்கள். அது கூட ரொம்ப ஒரு காமனான டிசீஸ் இல்லையா? ஸோ நிமோனியாவில் என்ன மாதிரி டைப்ஸ்லாம் இருக்குது? வைரல் நிமோனியா இருக்குது, பாக்டீரியல் நிமோனியா இருக்குது. You have, and treat accordingly. Again, the same lung, it is pertaining to lungs. Pertaining to lungs, என்ன இருக்கும்? வீஸ் வரும், சளி வரும், இன்ஃபெக்ஷன் ஆகும், கலர் சேஞ்ச் ஆகும். ஸோ you depending on whatever is the thing, you treat. It is again a similar infection. It could be a viral or a bacterial. Same thing, cough, sali, fever, and see infection ஆச்சுனாக்கா you'll have fever. You'll have, again, chills வரும். lung இந்த மாதிரி நிமோனியாலெல்லாம் இன்ஃபெக்ஷன் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடுச்சுனாக்கா ஃபீவர் வித் சில்ஸ். தெர் ஆர் வெரி ஃபியூ கண்டிஷன்ஸ். ஃபீவர் குளிரும், காய்ச்சல் வந்தால் எல்லோரும் குளிரும். ஆனால் ரியல் ரைகர்ன்றோம் பாருங்கள், அந்த தூக்கி போடுற மாதிரி, அது இந்தியாவில் யூரினரி இன்ஃபெக்ஷன், மலேரியா, ஃபைலேரியாசிஸ், நிமோனியாஸ், இதில் தான் இது இந்தியா காமன் திங்ஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் நம்மளுக்கு இந்த டீச் பண்ணும்போதே சொல்லுவாங்க காமன் திங்ஸ் ஃபர்ஸ்ட். நம்ம ஊரில் என்ன முதல்ல காமனாக இருக்குது அதை பாருங்கன்ட்டு. ஸோ தீஸ் திங்ஸ் வில் ஹேவ் டு லோட். ஃபீவர் இருக்கும், ஹை கிரேட் ஃபீவர் இருக்கும், ரொம்ப இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சுனாக்கா ரைகர் இருக்கும். அண்ட் ட்ரீட் வித் அப்ராப்ரியேட் ஆன்டிபயோட்டிக், ட்ரீட் வித் தி. ஓகே, ஸோ இப்போ இந்த நிமோனியாவில் சிவியாரிட்டின்னு எதுவுமே இல்லையா? திஸ் இஸ் வாட் இட் இஸ் லைக். இஃப் யூ ஹேவ் ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் இன்ஃபெக்ஷன், யூ ஹேவ் காஃப், நீங்கள் அதையும் நெக்லெக்ட் பண்ணீங்க. தென் சார் இருமல் ஒரு வாரமாக இருந்துச்சு, 2 நாளாக மஞ்சள் சளி வந்துச்சு, அதையும் விட்டீங்க. 4 நாள் கழிச்சு பச்சை சளியாக வந்துச்சு, அதையும் விட்டீங்க. தென் யூ கெட் ஃபீவர், தென் யூ கெட் ஸோ இட் கோஸ் ஆன். யூ மேக் இட் சிவியர். இஃப் யூ ஸ்டார்ட் ஃபஸ்ட் காஃப் வந்த உடனே ஏன் காஃப் வந்தது, என்ன காரணம், அதுக்கு அங்கேயே நீங்கள் இதை பண்ணிங்கனாக்கா இட் டசன்ட் பிகம் எனிதிங் பிகம் சிவியர் ஒன்லி இஃப் யூ நெக்லெக்ட் எனி டிசீஸ் ஃபார் தட் மேட்டர். யூ டேக் கேன்சர், ஏர்லி சைன்ஸ் இருக்கும், அந்த ஏர்லி சைன்ஸை நீங்கள் பார்த்து தடுத்துட்டீங்கன்னாக்கா you can prevent. You cannot prevent, you can at least treat it at the early stage before it spreads. Every disease and any disease basic ஒரு rule, thumb rule அப்படின்னு சொல்லலாம், treat it early. One, first prevention. Prevent பண்ணி வந்ததா, treat it early. So these are the key things to follow. நம்ம பண்ணுறதில்ல, இது பண்ணாமல் தான் சிவியர் ஆகிடுச்சு. ஏன் சிவியர் ஆகுது? நெக்லெக்ட் பண்ணதாலும் சிவியர் ஆகுது. நீங்கள் பசிக்குது, நீங்கள் உடனே சாப்பிட்டீங்கன்னா பசி ஆகுது. ஒரு 4 hours தள்ளி படிக்கிறேன்னா பசி பிடுங்குது அப்படின்வீங்க. அதே தான், தட் இஸ் ஹவ் த டிசீஸ் ஆல்சோ. யூ நெக்லெக்டட், இட் பிகம் சிவியர். ஓகே, இப்போது இந்த ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸில் டோசேஜ் மெடிகேஷன் நம்ம எடுக்கும் போது நிறைய பேர் எடுத்த உடனே இனிஷியல் ஸ்டேஜ்லேயே ஹை டோசேஜ் கொடுத்தா தான் அவங்களுக்கு ஃபீவர் அடங்கும், இல்லை காஃப் போகும், அந்த மாதிரி அவங்க அடாப்ட் ஆகிடுவாங்க. அது ஒரு நல்ல குவாலிட்டியா? யார் இது டாக்டர்ஸ் கொடுக்குறாங்களா, அவங்களா சாப்பிட்டுக்கிறாங்களா? இது வைஸ் வர்சா ரெண்டுமே நடக்குது. This is again something which happens. நீங்கள் வெளிநாட்டில் போயிட்டு மருந்து கடையில் மருந்து கேட்டிங்கன்னா விதவுட் டாக்டர்ஸ் ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுக்க மாட்டான். நம்ம இங்கே என்ன பண்ணுறோம், இப்போ ஒரு வீட்டில் யாருக்காவது சளி வந்தது, அவங்களுக்கு மருந்து டாக்டர் கொடுத்தாரு, சரி அடுத்தவங்களுக்கு வந்த உடனே அதே மருந்து கொடுங்கன்ட்டு கடையில் போய் வாங்கி கொடுத்துறது. ஸோ இப்போ ஒரு 10 year old கொடுக்குற டோஸும் ஒரு 20 year old கொடுக்குற டோஸும் வித்தியாசம் இருக்குது. ஒரு 60 kilo பர்சன் கொடுக்குற வெயிட்டுக்கும் ஒரு 100 kilo பர்சனுக்கு டோஸ் வித்தியாசம் வருது. ஸோ யூ கான் இப்போ 60 kilos கொடுத்த டோஸ் நீங்கள் 100 kilos கொடுத்தீங்கன்னா மருந்து வேலை செய்யாது. 100 kilos கொடுத்தது நீங்கள் 60 kilos கொடுத்தா ஓவர் டோஸ் ஆகும். நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கிறீங்க இதை ஓவர் டோஸு, அண்டர் டோஸு கொடுக்கணும் கொடுக்கக்கூடாது. நோ, யூ ஹேவ் டு சி த டாக்டர் ஹேஸ் டு டிசைட். ஃபஸ்ட் கவுண்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன். நீங்கள் போய் கவுண்டரில் வாங்குகிற மருந்து இருக்குது பாருங்கள், அங்கே போயிட்டு எனக்கு வயிற்று வலிக்கு மருந்து கொடுங்க, காய்ச்சலுக்கு மருந்து கொடுங்கன்ட்டு வாங்கி, that should not happen. அதுக்கு I think some legislation was come to see that medicine is not available across the counter. Across the counter மருந்து இருக்கக்கூடாது. இந்த மருந்து கொடுக்குறனாக்கா அதுக்கு ஒன்று மருத்துவம் இருக்கார்ல. நீ இப்போ டெய்லர்னாங்க, நீங்கள் டெய்லர்கிட்ட போகிறீங்க, பார்பர்னா பார்பர்கிட்ட போகிறீங்க. மெடிசன் சாப்பிட்றதுக்கு மட்டும் என் மருந்து கடையில் வாங்கி சாப்பிடணும். யூ மஸ்ட் கோ டு அ டாக்டர். த டாக்டர் வில் டிசைட் உங்கள் வெயிட்டுக்கு எவ்வளோ தேவைப்படுது, அந்த வெயிட்டுக்கு எவ்வளோ தேவைப்படுது, உங்களுக்கு இந்த மருந்து தேவைப்படுது, அவங்களுக்கு அந்த மருந்து தேவைப்படுது. த டாக்டர் வில் டிசைட். செல்ஃப் மெடிக்கேஷன்ன்றாங்க பாருங்கள், அந்த செல்ஃப் மெடிக்கேஷன் ஷுட் பி அவாய்டட். ஓகே டாக்டர், ப்ராங்கைட்டிஸ் அண்ட் நிமோனியா பற்றி சொன்னீங்க. இப்போ நம்ம அந்த 5 நாள் தொடர்ந்து வாட்டர் பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன் பற்றி பார்த்தோம் இல்லையா? ஸோ இதுக்கு ஜென்ரலாக ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் என்ன மாதிரி எடுத்துக்கலாம்? நம்ம இப்போ வாட்டர் போர்ன் இன்ஃபெக்ஷன்லேருந்து ஆரம்பித்து மழை ஃப்ளட்ஸ்லேருந்து ஆரம்பித்து இப்போ அப்படியே அதுக்கு சீக்வெலேருந்து பேசணும். ஸோ ஃபஸ்ட் இந்த வாட்டர் போர்ன் இன்ஃபெக்ஷனுக்கு நான் சொன்ன மாதிரி நம்ம தண்ணி இஸ் இன்ஃபெக்டட், இட்ஸ் கண்டாமினேட்டட். ஸோ வி ஹாவ் டு டேக் ப்ரிகாஷன்ஸ் எவ்ரி வே. ஃபர்ஸ்ட் குடிக்கிற தண்ணி மட்டுமல்ல, குளிக்கிற தண்ணியும்
சமைக்கிற தண்ணியும் அதே மாதிரி துணி கழுவுற எந்த பாத்திரம் கழுவுற துணி கழுவுற அந்த தண்ணி அத்தனை தண்ணியும் இட் ஹேஸ் டு பி clean. It must be contamination has to be removed. So what can we do? குடிக்கிறதுக்கு பாட்டில் தண்ணி வாங்குறோம், மீதி தண்ணி நம்ம யூஸ் பண்ணுறது நல்லா பாயில் பண்ணணும். பாயில் பண்ணால் 100 டிகிரிஸுக்கு நம்ம பாயில் பண்ணி 2-3 மினிட்ஸ் பாயில் பண்ணால் இவ்வளோ வியாதி நம்ம பேசணும் பாருங்கள். கால்ரா, டைஃபாய்டு, லெப்டோஸ்பைரோசிஸ், டெங்கு, மலேரியா, என்ன அஃப்கோர்ஸ் டெங்கு மலேரியாலாம் மொஸ்கிட்டோஸ் அதை விடுங்க. குடிக்கிற தண்ணி கூட எப்பவுமே ஒரு வார்ம் வாட்டர் குடிச்சா நல்லதுன்னு சொல்றாங்க டாக்டர். வார்ம் வாட்டர் குடித்தா நல்லதுமா, பட் நீங்கள் இப்போ பியூரிஃபைட் வாட்டர் குடிக்கும்போது அதை கூட நீங்கள் பாயில் பண்ண போதில்லை. இப்போ குழாயிலேருந்து அந்த காலத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், குழாயில் தண்ணி பிடிச்சி பாயில் பண்ணுவோம், ஃபில்டர் பண்ணுவோம். இப்போ தான் நம்மளுக்கு நல்ல க்ளீன் பியூர் ட்ரிங்கிங் வாட்டர் பாட்டிலில் கிடைக்கும், பாட்டில் வாட்டர் கிடைக்கும் போது யூ வாண்ட் டு ஹீட் தட் வாட்டர் ஆல்சோ கேன் ஹீட், தப்பே இல்லை. பட் ஜென்ரலாக இந்த வாட்டருக்காக all these, the precaution is you boil the water. Any water that you use, you boil the water. Number 1. Number 2, தண்ணியில் ரொம்ப நேரமாக நின்று சேர்த்து போட்டு இருந்தால் அதுக்கெல்லாம் நீங்கள் மருந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஏதாவது சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா டோன்ட் நெக்லெக்ட். நான் சொன்ன மாதிரி கால்ரால நீங்கள் நெக்லெக்ட் பண்ணிங்கன்னாக்கா டெத் இஸ் இன்எவிட்டபிள். எனி டிசீஸ் ஃபார் தட் மேட்டர், டைஃபாய்டு, சாதாரண ஃபீவர் அப்படின்னு விட்டிங்கன்னாக்கா வயிற்றில் புண்ணாயிட்டு ப்ளீட் ஆகிற அளவு விடக்கூடாது. ஸோ யூ அது ஏர்லியஸ்ட் சிம்டம் போய் நல்ல டாக்டர் பார்த்து கன்சல்ட் பண்ண வேண்டியது. ஸோ இந்த மாதிரி தீஸ் ஆர் த ப்ரிவென்ஷன்ஸ் ப்ரிகாஷன்ஸ் யூ டேக் ஃபார் ஆல் தி வாட்டர் டிசீஸ். மோஸ்ட் ஆஃப் த டிசீசஸ் ஆர் யூ கேன் கவர் தட் வே. அதே மாதிரி இப்போ மொஸ்கிட்டோஸ், ஸ்டாக்னன்ட் வாட்டர் இருக்கும்போது அதை டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணுறது, இது ஃபினைல் அடிக்கிறது, ஆல் தீஸ் திங்ஸ் அந்த ஸ்மோக்கிங் பண்ணுறது, ஆல் தீஸ் திங்ஸ் இஃப் யூ டூ தட் the mosquitoes will be dead. So you will prevent the vector borne diseases also. Then after that, in the mari allergy, in the idukku again it is a pollution. So you start preventing yourself from getting polluted from all this. So basically the adage, prevention is better than cure. Early diagnosis is better than late diagnosis. These are the principles. எல்லாமே ஒரு பிரின்சிபலாக ஃபாலோ பண்ணோம்னா I think everybody will be comfortable and disease will be that much reduced. Okay. குழந்தைங்க நியூ பார்ன் பேபிஸ், ஏன்னா குழந்தைங்க பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கு இருக்காங்க, அவங்களுக்கு தான் அதிகமாக பாதிப்பு இருக்குது. பிகாஸ் அவங்க நிறைய வெளியில தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் அவங்க ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அண்ட் அதே மாதிரி ப்ரெக்னென்ட் லேடிஸ், ஸோ இவங்களுக்கு மெயின் டிப் நீங்கள் என்ன கொடுப்பீங்க? ஸ்கூல் யூஸ்வலாக the school going children are the people who bring infection home. அது என்ன இருக்குன்னா நம்ம அவங்க கிட்ட போய் we cannot advise them to clean your hands daily. So அது ஒரு நடக்காத விஷயம். No. ஸ்கூல்ல இப்போ it has become routine. Any good school அவங்க என்ன பண்ணுறாங்க, இப்போ குழந்தைங்களுக்கு these are habits which they teach them. சாப்பிட்றதுக்கு முந்தி கை கழுவணும், you must not buy. முந்தியெல்லாம் எல்லா ஸ்கூல் எதற்க வண்டியில் நிற்க வச்சுட்டு மூக்கிக்கிட்டு எல்லாம் வித்துட்டுருப்பாங்க. இப்போ எல்லாம் அதை அதெல்லாம் மூடி வைக்கிறாங்க. ஸோ ஆல் தீஸ் ப்ரிகாஷன்ஸ் எவ்ரிபடி இஸ் டூயிங். இன்னும் கொஞ்சம் நம்ம என்னன்னாக்கா நிறைய பேர் இருக்கோம், எஜுகேஷன், ஹெல்த் எஜுகேஷன் கொடுக்கணும். ஹெல்த் எஜுகேஷன் மஸ்ட் பி இன்க்ளூடட் அஸ் பார்ட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன். ஸோ அந்த ஏஜ்லேருந்து டீச் தெம் யங், அந்த ஏஜ்லேருந்து நீங்கள் கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கனாக்கா they are much better off when they grow as adults. அவங்க கற்றுக் கொடுப்பாங்க. ஸோ that is for that. And pregnant ladies, what is the type of thing that you want, what is that you want to know about pregnant ladies? அவங்களுக்கு அந்த immunity power எப்படி இருக்கும்? If they take the proper nutrition, everybody immunity எப்படிமா குறையுது? immunity குறைகிறதுக்கு your nutrition must not be up to the thing. You must be anemic. If a woman is anemic, her immunity is down. And if her immunity is down, she catches all this. So basically, a pregnant woman, the most important thing is iron deficiency. The anemia treat பண்ணிட்டு நம்ம நார்மல் இந்தியன் ஸ்டாண்டர்டுக்கு விமனுக்கு 10 இருந்தால் ஓகேன்றா. when you talk of international standards, more than 12-13, பட் நம்ம 10 இருந்தால் ஓகேன்றா. பட் ஆக்சுவலாக பார்க்க போனாக்கா நம்ம இந்தியன் விமனுக்கு 8-9 ஆவரேஜ் உமனுக்கு, ஒரு கொஞ்சம் மிடில் கிளாஸ் அப்பர் கிளாஸ் உமனுக்கு 9 8 இருக்குது. அப்படி இருந்தால் இம்யூனிட்டி குறையும். இம்யூனிட்டி குறைஞ்சா என்ன பண்ணாலும் வியாதி தான் சேரும். ஸோ பேசிக்கலி யூ ஹேவ் டு see that iron is given to all pregnant ladies. ஸோ ஆக்சுவலாக பப்பையா நம்ம அதுக்கு மருந்து சாப்பிடணும் கூட தேவையில்லை. பப்பையா இஸ் அ வெரி குட் ஃப்ரூட் ரிச் இன் iron. அண்ட் பப்பையா நம்ம நாட்டில் எல்லா இடத்துலையும் கிடைக்குது, த்ரூ அவுட் த இயர் கிடைக்குது. பப்பையா இஸ் அ குட் ஃப்ரூட் ஃபார் தீஸ் pregnant ladies to take during pregnancy. தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். இந்த வாரம் முழுக்க நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்தீங்க. கண்டிப்பாக வியூவர்ஸ் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.